வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். ஸோ கெனானில் வந்து பேசிக்காக மிரர்லெஸ் கேமரா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத லைவாக நம்ம பார்ப்போம். ஸோ லைவாக நம்ம கெனான் வெப்சைட்குள்ளேயே போயிட்டு ஸோ என்ன மாதிரியான மிரர்லெஸ் கேமரா பேசிக்காக வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டிஎஸ்எல்ஆர் நம்ம பார்க்க போகிறது கிடையாது, மிரர்லெஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மிரர்லெஸில் பார்த்திங்க அப்படின்னா EOS M அண்ட் EOS R இருக்குது. ஸோ EOS M கண்டிப்பாக மறந்துடுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ EOS R வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கரண்ட்டாக போயிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா EOS R. ஸோ லென்ஸ் வெரைட்டி ஆகட்டும், எல்லாத்தோட டெக்னாலஜி ஆகட்டும், EOS R தான் வந்து நம்பர் 1ல் போயிட்டுருக்கு. ஸோ கெனானை பொறுத்த வரைக்கும். ஸோ பாப்புலாரிட்டி இட் இஸ் ஓகே, நியூ ஆர் ஓல்டு, பிகாஸ் இட் இஸ் எ கேமரா இஸ் எ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர் கேமரா மிரர்லெஸ் EOS R மவுண்ட் உள்ள கேமராஸில் எடுத்தீங்க அப்படின்னா 3 கேமரா வந்து நிற்கிதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா EOS R100, EOS R50, EOS R10. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பிகினர்லேருந்து செமி ப்ரொஃபஷ்னல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3மே நம்ம கம்பேர் பண்ணுவோம். ப்ரைஸ் வைஸும் நம்ம கம்பேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக் வைஸும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இது லைவ் கம்பேரிசன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. கெனான் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணலாம் இருந்தும் அது நமக்கு ஸ்பெக்டாக்குலராக நமக்கு இல்லை. பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங் சென்சார்லேருந்து ஆரம்பிப்போம், பட் அது அப்படி இல்லை. ஸோ அதனால் நம்ம அழகாக டெக்ஸ்பேடில் எடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணி ஸ்பெக் வைஸ் வச்சுருக்கோம். ஸோ 1 by 1 பார்ப்போம். இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா சென்சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 24.2 மெகா பிக்சல் APC CMOS சென்சார் கொண்ட 1.6 டைம்ஸ் வரும் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆஸ் M50 Mark III. ஸோ இது கொஞ்சம் ஓல்டு அப்படி தான். இதில் வந்து செல்ஃப் ஸ்க்ரீனிங் ஆப்ஷனுமே கிடையாது. பட் R50ல் பார்த்திங்க அப்படின்னா R10ஓடது யூஸ் பண்ணுறாங்க. R10ஓடது ஸோ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் க்ளீனிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ கம்பேர் டு R100 சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா R50 அண்ட் R10. ஸோ இதில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிடெக் ஓல்ட் ப்ராசஸர் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க R100ல். R50 அண்ட் R10ல் வந்து பார்த்திங்கன்னா டிஜிக் X அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிக் 10 ப்ராசஸர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆஸ் R3, அதாவது ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க R50 அண்ட் R10 as well. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ISO வேல்யூ. ஸோ ISOவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா R100லேருந்து 12,800 வரைக்கும் போகுது. R50ல் கொஞ்சம் டபுள் ஆகிருக்கு. R10ல் சேம் ஆஸ் R50 அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ R100 தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருந்திருக்கு. ஸோ கம்பேர் டு R100, R50 அண்ட் R10 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ். R100ல் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் அண்ட் ஐ டிடெக்ஷன் மட்டும்தான் வரும். R50 அண்ட் R10ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் அண்ட் அனிமல் டிடெக்ஷனோட சேர்ந்து வரும். ஸோ R50 அண்ட் R10 வந்து இதில் ஹப்பேடில் இருக்குது. ஷூட் மோட், அதாவது சர்வோ மோடில் எடுக்கும்போது வந்து FPS 3.5 வரைக்கும் வருது. அதே மாதிரி ஒன் ஷாட்டில் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா FPS 6.5 per second வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஷட்டரே கிடையாதுங்க. ஸோ அதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. R50லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஷட்டர் கிடையாது. பட் சர்வோ அண்ட் ஒன் ஷாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஷட்டர் வச்சு உங்களால் 12 and 15 FPS எடுத்துக்க முடியும். R10ல் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் இட் இஸ் அ செமி ப்ரொஃபஷனல் கேமரா அப்படி தான் சொல்லி ஆகணும். அதாவது 15 FPS வரையும் எடுக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் ஷட்டரில். எலக்ட்ரானிக் ஷட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 FPS வரைக்கும் எடுக்கலாம், போத் சர்வோ as well as ஒன் ஷாட். ஸோ சூப்பர் ஆப்ஷன் R10ல் இருக்குது. R50 அண்ட் R10ல் நிஜமாகவே இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸ்லாட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது 3த்துலேயுமே. பட் R10ல் ஒரு ஹப்பேட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா UHS 2 கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும். UHS 2 கார்டு வந்து நிஜமாகவே ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு UHS 1. ஸோ நீங்கள் ஸ்பீட்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா R50 இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷாட்டில் பஃபரே இல்லாமல் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா R100ல் 6 RAW ஃபைல்ஸ் எடுக்க முடியும், 100 JPEG ஃபைல்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதுலேருந்தே தெரியுது என்ன அப்படின்னா இது ஒரு JPEG சென்ட்ரிக் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. R50லையுமே மோரர்லெஸ் சேம் தான், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லும். இதுவுமே ஒரு JPEG சென்ட்ரிக் கேமரா தான். பட் R10ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா RAW ஃபைல்ஸ் வந்து 29 எடுக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஷட்டில் வந்து 21 எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து வீடியோ சென்ட்ரிக்கில் பார்த்திங்க அப்படின்னா 4K up to 24 FPS வரையும் எடுக்க முடியும். 1080 பிக்சலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 FPS வரையும் எடுக்கலாம். ஸோ இதோட ரெக்கார்டிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் தான், 30 minutes. பட் R50ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4K 30 FPS, 1080 120 FPS, பட் 60 minutes வரையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். R10ல் வந்து 60 and 30 4K நம்ம எடுக்க முடியும். 1080ல் 120 FPS நமக்கு எடுக்க முடியும். பட்
120 மினிட்ஸ் வரையும் நம்மளால் ரெக்கார்ட் டைம் எடுக்க முடியும். ஸோ இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னால் அடிக்கடி ஆன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா R50 இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டில் நவ். பட் நீங்கள் ரா ஃபைல்ஸை சூஸ் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் R50 இது வரைக்கும் சூஸ் பண்ணணும். R50 குட் ஆப்ஷன் இது வரைக்கும். R100 வந்து ரொம்பவே புவராக தாங்க இருக்குது. இது வெரி பிகினர் பீப்புளுக்கு எடுக்கலாம். ஸோ ஏன் இந்த காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இதுக்கடுத்து 5 ஆக்சிஸ் டிஜிட்டல் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 3த்துலேயுமே இருக்குது. நோ ஐபிஸ். ஸோ இன் பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது 3 கேமராஸ்லேயுமே. ஸோ மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேமராலையும் இருக்குது. பட் ஹெட்ஃபோன் கிடையாது 3 கேமராலையுமே. ஸோ இதுவுமே ஒரு ட்ராபேக் R10ல். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரில் பார்த்தீங்கன்னா 3த்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. 3த்துலேயுமே சூப்பர் கலர்ஸ், அதாவது 2.36 மில்லியன் கலர்ஸ் டாட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் 3 இன்ச்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.4 மில்லியன் டாட்டில் ஃபிக்ஸ் ஸ்க்ரீன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு ப்ராப்ளம், ஃபிக்ஸ் ஸ்க்ரீன் ப்ளஸ் நோ டச். ஸோ ஃபிக்ஸ் ஸ்க்ரீனாவது கொடுத்து டச்சும் கொடுத்துருக்கலாம். ஃபிக்ஸ் ஸ்க்ரீனும் கொடுத்து டச்சும் இல்லாமல் இருந்து ரொம்பவே புவராக தாங்க இருக்குது. R100 R50 பார்த்தீங்க அப்படின்னா சேம் 3 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் 1.62 மில்லியன் டாட். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ஆங்கிள் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி R10ம் இது கேரி ஓவர் ஆகுது. நம்ம USB சார்ஜிங் இதில் கிடையவே கிடையாது R100ல். R50 அண்ட் R10 வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது USB சார்ஜிங் போட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். EVOS R100 லிமிடெட் பட்டன்ஸ், நோ டிஜிட்டல் ஆடியோ, பில்ட்-இன் ஃப்ளாஷ் மட்டும் இருக்குங்க. EVOS R50ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிடெட் பட்டன்ஸ், டிஜிட்டல் ஆடியோவும் கிடையாது, பில்ட்-இன் ஃப்ளாஷ் மட்டும்தான் இருக்குது சேம் ஆஸ் R100. பட் EVOS R10ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மூட் டயல் இருக்குது, பேக் டயல் இருக்குது, ஜாய்ஸ்டிக் இருக்குது, அப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பட்டனும் இருக்குது, ரெக்கார்ட் பட்டனும் தனியாக கொடுத்துருக்காங்க. பேக் பட்டன் ஃபோக்கஸிங், பேக் பட்டன் வந்து ஃபோக்கஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோவும் இதில் அவைலபிளாக இருக்குது. பில்ட்-இன் ஃப்ளாஷ் ஆல்ரெடி சேம் ஆஸ் R100 அண்ட் R50. இது 3த்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா LPE17 பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ நம்ம நிறைய டிமெரிட்ஸாக பார்த்துட்டே வந்தோம் இல்லையா R100. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட் தாங்க. ஸோ எல்லாத்த விடவே R100 ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அரௌண்ட் 40K வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நிஜமாகவே வர்த் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் தான் இப்போ DSLRமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மிரர்லெஸ் வந்து நியூ டெக்னாலஜி. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரொம்பவே பெட்டர் டு கோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி R50 வந்து நமக்கு ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. ஸோ அது வந்து 65 ரேஞ்சில் வரும் வித் 18 to 45 மில்லிமீட்டர் லென்ஸ். பட் EVOS R10 கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. பட் EVOS R50 அண்ட் R10 வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா. பட் ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் யூசர் ஃப்ரெண்ட்லிலையும் ஸோ ப்ரொஃபஷ்னல், அதாவது செமி ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா R10 நிஜமாகவே அப்பரேட் தான். ஸோ இந்த 10Kக்காக நீங்கள் R50 காம்ப்ரமைஸ் பண்ண போகிறீங்களா? ஸோ எனக்கு கேட்டிங்க அப்படின்னா R50 அண்ட் R10. ஸோ R50 விட R10 எனக்கு 10,000 என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா R10 நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக நீங்கள் Canon மிரர்லெஸ் கேமரா பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.